சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சபை மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை இங்கு பணியாற்றி பணிமாதல் பெற்று செல்லும் ஆயர் திரு சிகன் பால் ஐயா அவர்களையும் அவரது குடும்பத்தினருக்கும் நன்றியோடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நமது ஆலயத்திற்கு புதிதாக ஆயராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் ஆயர் திரு குப்தாப்சன் ஐயா அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தாமே வேண்டிய கிருபைகளை நிறைவாக தந்து ஆச்சரியமாக நம்மை வழிநடத்துவாராக. தந்தை, மைந்தர், தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஜூலை மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாள் வழிபாட்டில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். இவ்வழிபாட்டின் தொடக்கமாக தலைகளை தாழ்த்தி இறை சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நாங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பு கொண்ட நல்லாண்டவரே, நீர் எங்களுக்கு ஈவாய் தந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, காணொளியின் வழியாக வழிபாட்டிலே நாங்கள் இணைந்து கொள்ள நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வழிபாட்டை முழுவதும் உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் கொடுக்கிறோம். தெய்வீக ஒத்தாசை பிரசனம் எங்களோடு உடன் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தியானிக்கிற இறை வார்த்தைகளின் வழியாக பரிசுத்த ஆவியானவரின் பிரசனத்தையும் தொடுதலையும் நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தோடு விசுவாசத்தோடு வழிபாட்டிலே பங்கு பெறுகிறவர்கள் பரலோக நன்மைகளை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். வழிபாட்டுக்கு தொடக்கமாக கிறிஸ்தவ பாமாலைகளிலே இரண்டாவது பாமாலையை நாம் இணைந்து பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்கின்ற இரண்டாவது பாமாலையை நாம் இணைந்து பாடுவோம்.
பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கின்றார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்களுடைய வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுதல். எங்கள் தந்தையாம் கடவுளை முதவல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பினவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளின் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமல். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம். பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். முதலாவது பாவரிக்கை ஜெபத்தை நாம் இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடைகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியுள்ளவர்களாய் நடத்துவர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டார்கள். வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் பேச்சுதலையும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் நாகூம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். நாகூம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்பதே. வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிக்க நிறைவாயிற்று. தேவனே மற்றும் மகிமை உண்டாகும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 32-36 வரை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 32-36 வசனங்கள். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலக்கி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாயிருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்களை மறுதலித்திருந்த மோசே தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாகிய தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சுதந்திர சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்பதே. வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசிக்க நிறைவாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய நற்செய்தி வேத பாடம் மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வசனங்கள் முடிய. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள இவர்களுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் கடலிலிருந்து இறங்கின உடனே அஸ்தாவில் ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மனைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து பூக்கள் விட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்பட்டு கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்பட்டாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து குறைத்து விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளில் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலில் பாய்ந்து கடலில் அமர்ந்து மாண்டது. வாசிப்பான சரி வேற வாசி முடிவாயிற்று. கிறிஸ்து உங்களுக்கு மகிழ்வுண்டாக. ஆண்டவருடைய திருவசனங்களை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு விசை கூட தலைகளை தாழ்த்தி இறை சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, உம்முடைய திருவசனங்களை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். மெல்லிய வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக இவ்வேளையிலே நீர் எங்களோடு இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களில் கிரியை செய்ய எங்களை முழுவதுமாய் உங்களுடைய பாதத்தின் கீழ் அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய சத்தத்தை அல்ல, என்னுடைய குரலை அல்ல, மாறாக அதனூடாக உங்களுடைய மெல்லிய சத்தத்தை பிள்ளைகள் கேட்டு பலனடைய கிருபை பாராட்டுங்க. அடியனுக்கு போதியுங்க, அடியனை கொண்டு போதியுங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காணொளியின் வழியாக உங்களை இந்த ஓய்வு நாளிலே சந்தித்து ஆண்டவருடைய திருவசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைக்கப்பெற்ற இந்த நல்ல வாய்ப்புக்காக இறைவனுக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கின்றேன். நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஆங்கிலத்திலே ரெடியூஸ் யுவர் லக்கேஜ் ஃபார் அ ஹாப்பி டிராவல் என்கின்ற வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். உங்கள் சுமைகளை நீங்கள் குறைத்துக் கொண்டால் பயணங்கள் சுகமாய் இருக்கும் என்பது அதன் அர்த்தம். நம்முடைய வாழ்வின் ஏதாவது ஒரு நிலையில் நிச்சயம் இந்த அனுபவத்தை, இந்த சூழலுக்குள்ளாக நாம் பயணித்திருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே இவ்விதமான சுமைகளோடு இருக்கிற அநேகர் இந்த உலகத்தில் இருக்க, அவர்களுக்கு ஆறுதல் தருகிற விதத்திலே ஆண்டவர் நமத்திலே இடைப்பட போகிறார். அந்த சுமைகளை நம்மை விட்டு நாம் இறக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த நாளின் செய்தியின் ஊடாக நாம் அறிந்து கொள்ள போகிறோம். பழைய ஏற்பாட்டின் நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரத்தின் 13வது வார்த்தை விதமாக சொல்லுகிறது: இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுது. அந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தை நமக்கு பெரிய ஆறுதல் தரக்கூடிய வார்த்தையாக அமைகிறது. காரணம், இப்பொழுது என்கின்ற வார்த்தை அங்கு பயன்பட்டிருக்கிறது. என்றைக்கு என்னுடைய பாரங்கள் குறையும், என்றைக்கு என்னுடைய கவலைகள் நீங்கும், என்னைக்கு என்னுடைய பிரச்சனைகள் நீங்கும், என்னைக்கு என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், இப்படி அடுக்கடுக்காக நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்திக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு ஏற்ற ஒரு விடையாக இந்த வசனத்தினுடைய முதல் வார்த்தை சொல்லுகிறது: நாளைக்கு அல்ல, நாளை மறுதினம் அல்ல, இன்னைக்கோ ஒரு நாள் அல்ல, மாறாக இப்பொழுது என்று அந்த வசனம் தொடங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நான் சுமந்து வருகிற சுமைகள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய கண்ணீர், என்னுடைய பாடுகள் என்னைக்கு என்னை விட்டு நீங்கும் அப்படின்னா அது இப்பொழுதே நீங்கும் என்பதை தான் இந்த வார்த்தை நமக்கு அழகாய் சொல்லுகிறது. 2021 ஆண்டின் 6 மாதங்களை நிறைவு செய்து 7வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே இருக்கிற நமக்கு இறைவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான்: இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை விட்டு நீங்கும், இன்னைக்கு நீ சந்திக்கக்கூடிய பாடுகள் உன்னை விட்டு நீங்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இந்த பிரச்சனைகளை என்னிடத்திலிருந்து இன்றைக்கு நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அந்த நபர் யார் என்று நாம் கேட்போம் என்று சொன்னால், அதற்கான விடையையும் இந்த வசனம் நமக்கு தருகிறது. இப்போதும் நான் என்று சொல்லப்படுகிறது. இந்த நான் என்கின்ற வார்த்தை இவ்விடத்திலே கர்த்தரை குறிக்கிற விதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு என்னுடைய பிரச்சனைகளில் இருந்து, பாடுகளில் இருந்து, கண்ணீர்களில் இருந்து என்னை விடுவிக்க வல்லவர் கர்த்தர் என்பதை வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனுதினமும் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனுதினமும் பாரம் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அனுதினமும் உபத்திரவப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெருமூச்சு பயங்கரமாய் இருந்தது. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய காதுகளிலே, ஆண்டவருடைய செவிகளிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு போய் சேர்ந்ததா. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தின் 34வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் என்று
வேத வசனம் சொல்லுது. பூமியிலே நான் பாட அனுபவிக்கும் பொழுது, பூமியிலே நான் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே பயணிக்கும் பொழுது, மரண இருளிலே நான் பயணிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். என்னுடைய பெருமூச்சு அவருடைய காதுகளிலே கேட்க வல்லதாக இருக்கிறது. என்னுடைய பெருமூச்சு அவருடைய சமூகத்தில் எட்டும் பொழுது அவர் என்னை மீட்கும் பொருட்டாக இறங்கி வருகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதுதான் வசனம் நமக்கு தரக்கூடிய ஒரு தெளிவாக இருக்கிறது. கடந்த நாட்களிலே என்னுடைய பாடுகள் எவ்வளவு பெரியதாய் இருந்திருந்தால், உங்களுடைய கஷ்டங்களும் கண்ணீர்களும் பெரிதாய் இருந்தாலும், உங்கள் பெருமூச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டுகிற நொடி அவர் உங்களை தேடி நீங்க இருக்கிற இடத்திற்கு வந்து உங்களை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். என் சுமைகளிலிருந்து என்னை விடுவிக்கிறார், என் கட்டுகளிலிருந்து என்னை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த வசனத்தினுடைய இன்னொரு முக்கியமான வார்த்தையாக நாம் பார்க்க வேண்டியது நுகம். நுகம் என்று சொன்னால் வாரம் என்று அர்த்தம். மாட்டு வண்டியில அந்த வண்டியினுடைய நுகம் மாட்டின் மீது வைக்கப்படும் அப்படி என்று சொன்னால் வாரம் அந்த விலங்கின் மீது வைக்கப்படுகிறது என்று பொருள். நம்ம மேலையும் சில நுகங்கள் இருக்கிறது, நம்ம மேலையும் சில பாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம சுமக்கக்கூடிய பாரங்கள் நம்மை அழுத்துகிறது. நாம் எழக்கூடாதபடி நமக்கு அழுத்தத்தை அது தருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நுகங்களிலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், உன் மேல் இருக்கிற அவன் நுகம் என்று வசனம் சொல்லப்படுகிறது. உன்மேல் என்பது இங்கு இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அவன் என்பது இங்கு அசிரியர்களை குறிக்கிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இஸ்ரவேல் ஜனங்களே, உங்கள் மீது இருக்கக்கூடிய அசிரியர்களினுடைய நுகத்தை நான் நிச்சயம் முறியடிப்பேன் என சொல்லி சொல்லுகிறார். உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிற, உங்களுக்கு தொந்தரவாய் இருக்கக்கூடிய, உங்களுக்கு பாடுகளை தரக்கூடிய, அனுதினமும் உங்களுக்கு வேதனைகளை உண்டு பண்ணக்கூடிய அவன் முகத்தை நான் முறிப்பேன் என சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில் நீங்கள் நுகங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், நான் நீங்களும் சேவிக்கிற ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்ல ஆண்டவராக இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அசிரியர்களிடத்திலே அடிமைகளாக இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களின் நுகத்தை முறிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வீணாக உங்கள் மீது சுமத்த பெற்ற நுகத்தை, நீங்க சுமக்கவே அவசியமில்லாத நுகத்தை, மற்றவர்களை நிமித்தமாக நீங்கள் சுமக்க நேர்ந்த நுகத்தை இறைவன் முறியடிப்பார் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? 4ஆம் தேதியினுடைய காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் நுகங்களை, சுமக்க முடியாத பாரங்களை வைத்திருக்கிறீர்களா? உங்கள் ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இப்போதும் நான் உண்மையில் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நுகத்தை நீக்குகிறவர் நுகத்தை முறிப்பார் என்று வசனத்தின் வழியாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா 10:27 சொல்லுகிறது, ஆண்டவர் நுகத்தை முறிக்க வல்ல ஆண்டவராகவும் இருக்கிறார். அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என சொல்லி வேத வசனம் நமக்கு அழகாய் தெளிவாய் கற்றுத்தருகிறது. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, உன் கட்டுகளை அறுப்பேன், உன் கட்டுகளை அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் மேல் இருக்கிற அவன் முகம் என்பது அடுத்தவர் நிமித்தமாக நீங்க அனுபவிக்கக்கூடிய பாடுகள், இன்னொருத்தர் நிமித்தமாக உங்களுக்கு நேரக்கூடிய பாரம், சுமை, கண்ணீர், வேதனை. ஆனால் கடைசி வரை சொல்லக்கூடியது,
உன் கட்டுகளை அறுப்பேன் என்பது உங்கள் நிமித்தமாக நீங்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய, உங்கள் நிமித்தமாக நீங்க சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பாரங்கள், அந்த கட்டுகளையும் ஆண்டவர் அறுக்க வல்லவராக இருக்கிறார் என்று வசனத்தின் வழியாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அவருடைய வாழ்க்கையிலே நுகங்கள் என்பது எப்படியாக வேணாலும் இருக்கலாம். வியாதியாக இருக்கலாம், மன அழுத்தமாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், சாபங்களாக இருக்கலாம். ஆனால் எதுவாயிருந்தால் ஆண்டவர் சூழல்களில் இருந்து நம்மை விடுவிக்க வல்ல ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. அபரிச்சயமான ஓரிரு சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆதியாகமம் 9வது அதிகாரம் 18 தொடங்கி வரக்கூடிய வேத பகுதி. நோவா ஒரு முறை குடித்துவிட்டு மது அருந்திக் கொண்டு தன் ஆடைகள் அவனிடத்தில் இல்லை என்பதை உணராத நிலையிலே அவன் படுத்திருக்க, அவருடைய மகன் காம் அதை பார்த்து தன் சகோதரர்களிடத்திலே சொல்லிவிடுகிறான். இதை கேள்விப்பட்ட நோவா காமை அழைத்து அவனையும் அவன் சந்ததியையும் சபிக்கிறதை வசனம் நமக்கு சொல்லுது. 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பல ஆண்டுகள் கழித்து இந்த சந்ததியில் பிறந்த பெண்தான் ராகா. இந்த ராகா ஒரு வேசி என்று வசனம் சொல்லுகிறது. யோசுவா 2 பேரை வேவு பார்க்க அனுப்புகிறான். அவர்கள் ராகாப்பை சந்திக்கிறார்கள். சாபம் என்னும் கட்டுகளினாலும் அதன் நுகத்தை சுமந்து தவித்து வந்த ராகா இப்பொழுது யோசுவா அனுப்பின 2 பேரிடம் என்ன சொல்றாங்க தெரியுமா? யோசுவா 2வது அதிகாரம் 12-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்கள் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எங்கள் நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றான் என்று அந்த வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். சாபத்தை சுமந்து வந்த ராகா இப்பொழுது இறை சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பொழுது அதை செய்து தன்னையும் தன் சந்ததியையும் தன் குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடிய முயற்சியை மேற்கொள்ளுகிறதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இறை சித்தத்தை செய்ய கிடைத்த வாய்ப்பை சரியாக ராகா பயன்படுத்துகிறாள். கடவுளை கனப்படுத்த கிடைத்த வாய்ப்பை அழகாய் பயன்படுத்துகிறாள். சாப நுகத்தை சுமந்து கொண்டிருந்த தனக்காக, தன் பெற்றோருக்காக, உடன் பிறந்தவருக்காக அவள் வேண்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எரிகோவை முறியடிக்கும் போது அவள் குடும்பம் காப்பாற்றப்படுகிறது என்பதுதான் வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்ட உண்மை. அவள் நுகம் முறியடிக்கப்பட்டது. ஆண்டவருடைய சித்தத்திற்கு இணங்கின அந்த நொடி அவளுடைய நுகத்தடி முறிக்கப்பட்டதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மத்தேயு 1 அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம், இந்த ராகாப் தான் சல்மோனை திருமணம் செய்து போவாசை பெறுகிறாள். போவாஸ் ரூத்தை திருமணம் செய்து ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெறுகிறான். ஈசாய் தாவீதை பெறுகிறான். இந்த தாவீதின் சந்ததியில தான் கிறிஸ்து இயேசு பிறக்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். சாபத்தை சுமந்து வந்த சந்ததி இப்பொழுது இயேசு என்னும் ஆசீர்வாதத்தை சுமக்க காரணமாய் இருந்தது என்ன தெரியுமா? எந்த நொடி ராகா ஆண்டவருடைய சித்தத்திற்கு, ஆண்டவருடைய விருப்பத்திற்கு இணங்க முயற்சி செய்தாங்களோ அந்த நொடி அது ராகாவுக்கு ஆசீர்வாதமாய் மாறிற்று. சாபம் என்று நுகம் நம் வாழ்வில் முறிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். என் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சாபம் என்கிற நுகத்தை நான் முறிக்க வேண்டும் என்று சொன்னார். என் ஆண்டவருடைய
சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில எதை விரும்புகிறாரோ அதை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அப்படி வாழ்க்கையிலையும் சாபத்தை முறியடிக்க வல்ல ஆண்டவராக இருக்கிறார். நமக்கு பரிச்சயமான இன்னொரு சம்பவம் ஆதியாகமம் 34வது அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி வரக்கூடிய பகுதி. யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த தீனாள் அவள் ஒரு பெண்ணை பார்க்க, தன் தோழியை பார்க்க செல்லுகிறாள். அங்கு சீகேம் என்பவன் அவனோடு தவறாக நடக்கிற ஒரு சம்பவத்தை நம்மால் வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த செய்தி, தன் தங்கைக்கு நேர்ந்த இந்த செய்தி சகோதரர்கள் கேள்விப்பட்ட பொழுது மிகுந்த கோபம் கொள்ளுகிறார்கள். ஆதியாகமம் 34:25 வாசிக்கிறோம். சிமியோன் மற்றும் லேவி தங்கள் பட்டயங்களை எடுத்துக்கொண்டு ஆண்கள் யாவரையும் கொன்று போட்டார். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களையும் கோபத்து நிமித்தமாக கொலை செய்து விட்டார்கள். இது யாக்கோபுக்கு பிடிக்கவில்லை. இப்ப பல நாட்கள் கழித்து ஆதியாகமம் 49வது அதிகாரத்தின் முதல் வசனம் தொடங்கி வரக்கூடிய பகுதிகளை வாசிக்கும் பொழுது யாக்கோபு மரிப்பதற்கு முன்பு தன் குமாரரைகள் எல்லாம் அழைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என சொல்லி விரும்புகிறார். ஆனால் சிமியோனுக்கும் லேவிக்கும் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபத்தை மட்டுமே அவர் கொடுத்து விட்டு செல்லுகிறார். 5-7 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது, யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் என சொல்லி அவர் சாபத்தை அவ்விரண்டு கோத்திரங்களுக்கும் கொடுக்கிறத நாம பார்க்க முடியும். லேவி என்கின்ற கோத்திரம் சாபத்தை பெறுகிறது. நாட்கள் செல்லுகிறது. எகிப்தின் அடிமைத்தனம், பின் விடுதலை, பின் வனாந்தர பயணம். மோசே அவர்களை வழிநடத்தி செல்லுகிறான். சீலாய் மலைக்கு அருகே அவர்கள் வருகிறார்கள். இறைவனை தரிசிக்க அவன் செல்லுகிறான். பின் சீனாய் மலையிலிருந்து இறைவனை தரிசிக்க சென்று 40 நாட்கள் கழித்து அவன் இறங்கி கீழே மக்களை சந்திக்க வருகிறான். மோசே வரவில்லை என சொல்லி ஜனங்கள் எல்லாரும் பொன் கன்று குட்டிகளை உருவாக்கி அவைகளை வழிபட நமஸ்கரிக்க கொண்டாட தொடங்கின பொழுது மோசேக்கு அவர்கள் மீது கோபம் வருகிறது. அதை தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 32:26 கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று, நான் 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து வருகிற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இல்லையா? அதற்குள்ள பின்வாங்கி போயிட்டீங்களா? அதற்குள்ள உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ளாக போயிட்டீங்களா? அதற்குள்ள உயிருள்ள ஆண்டவரை மறந்து போயிட்டீங்களா? இதையெல்லாம் கேட்டுட்டு அவன் கேட்கிறாரு, மோசே கேட்கிறார், யாரெல்லாம் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லேவி கோத்திரம் தன் தந்தையிடத்திலே சாபத்தை வாங்கிச்சு. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பட்சத்தில் யார் என்கின்ற கேள்வி வந்த பொழுது மற்ற கோத்திரங்கள் எல்லாம் வரல. அவைகளெல்லாம் வருவதற்கு முன்னாடி லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க எல்லாம் மோசேக்கு பக்கத்தில் வந்து நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள்ல நம்ம வாசிக்க முடிகிறது. அங்க எல்லா கோத்திரங்களும் இருந்தாங்க. எல்லா கோத்திரத்துக்கும் பொதுவான ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. ஆனா அதுல தந்தையினிடத்திலே சாபத்தை பெற்றுக்கொண்ட லேவி கோத்திரம், நாங்கெல்லாம் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்போம், நாங்கெல்லாம் கடவுளுக்காக நிற்போம் என சொல்லி அவர்கள் வந்து இணைந்து விடுகிறதை பார்க்க முடியும். அதுவரை லேவி கோத்திரம் சுமந்து வந்த சாபம் என்னும் முகம் அன்று முறிக்கப்பட்டது. லேவி கோத்திரம் சுமந்து வந்த சாபம் என்கின்ற முகம் அந்த நொடி முறியடிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த லேவி கோத்திரம் தான் ஆசரிப்பு கூடாரத்தின் எல்லா வேலைகளையும் செய்ய இறைவனால் பிரித்தெடுக்கப்பட்டது. இந்த லேவி கோத்திரத்தை தான் ஆண்டவர் விசேஷித்த கோத்திரமாக தனக்கென பிரித்துக் கொண்டார். ஏன்னா அவங்க ஆண்டவருக்காக எப்பொழுதும் நிற்பேன் என சொல்லி வாக்கு கொடுத்தார். சாபத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள்
இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் பணிமுட்டுகளை சுமக்கிற பாக்கியத்தை பெற்றார்கள் என்று சொன்னால் அது இந்த லேவி கோத்திரம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. ஆதி ஆகமத்தில் சாபத்தை சுமந்து வந்து லேவியர் ஆகமத்தில் இறைவனின் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றாங்களே, எப்படி அவர்கள் இறைவனின் பக்கம் நின்றார்கள். இறைவனின் பக்கம் அவர்கள் வந்து நின்றார்கள். இறைவன் அவர்கள் சாபத்தை எல்லாம் முறியடித்து போனார். கடைசியாக மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி வரக்கூடிய நமக்கு பரிச்சயமான இன்னொரு சம்பவம். இயேசு கதரேனருடைய நாட்டுக்கு வருகிறார். அசுத்த ஆவியுள்ள மனுஷன் ஒருவன் அங்கு இருக்கிறான். அவன் கல்லறையிலிருந்து வருகிறான். அவனை ஒருவராலும் சங்கிலிகளினால் கட்ட முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருந்தது. எவ்வளவு கட்டி போட்டிருந்தாலும் அவைகளை உடைத்துவிட்டு அவன் வெளியே வந்து விடுவான். விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம் அவைகளை முறித்து போட்டான் என்று 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் கட்டுகளை அவனால் முறிக்க முடிஞ்சிச்சு. அவன் கையில கட்டியிருந்த இரும்பை எல்லாம் அவனால் உடைக்க முடிஞ்சிச்சு. ஆனா பிசாசுடைய கட்டிலிருந்து அவனால வெளிவர முடியவில்லை. அவன் நினைச்சிருந்தான், நான் இப்ப சுதந்திரமா இருக்கிறேன், என்னிடத்துல கட்டுகள் ஏதும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா உண்மையாலுமே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கட்டுக்குள்ளாக அவன் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தான். அவனை ஒருவராலும் விடுவிக்க முடியவில்லை. அவனை ஒருவராலும் மீட்டெடுக்க முடியவில்லை. வேறுபட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்து நாமும் பல நேரங்களில் நினைக்கிறோம், சில கட்டுகளை உடைத்து விட்டு அப்பாடா முடிஞ்சு போச்சு நான் நினைக்கிறேன். ஆனா உண்மையாலுமே நான் நிறைய கட்டுகள்ல கட்டுண்டு இருக்கிறேன், நிறைய பாடுகளிலே சிக்கொண்டு இருக்கிறேன் என்பதை நான் மறந்து போயிருக்கேன். சில நேரங்களில் வெளியரங்கமாக இருக்கக்கூடிய கட்டுகளை முறிக்க தெரிந்த எனக்கு என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே நான் சிக்குண்டவனாய் இருக்கிறேன் என்பதை பல நேரங்களிலே மறந்து போய்விடுகிறேன். இப்பொழுது இயேசுவை தூரத்திலே அவன் பார்க்கிறான். அணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். இயேசு சொல்லுகிறார், அசுத்தாவி இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கேட்கிறார், உன் பேர் என்ன? அவன் சொல்லுகிறான், என் பேர் லேகியோன். ஆண்டவர் அந்த பிசாசுகளை துரத்தின மறுநொடி அவைகளெல்லாம் அங்கு மேய்ந்து கொண்டிருந்த பன்றிகளின் மீது சென்று அந்த பன்றிகளெல்லாம் கடலிலே விழுந்து மாண்டு போனது என்பதை வசனம் நமக்கு சொல்லுகிறது. 18வது வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட இருக்க தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இப்பொழுது விடுதலை பெற்றவன், கட்டுண்டவனாக இருந்து இப்பொழுது விடுதலை பெற்றவன் இப்பொழுது கேட்கிறான், உங்களோட கூட உங்க கூடவே பயணிக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி கேட்கிறத பார்க்க முடிகிறது. அதை தொடர்ந்து வருகிற வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பலவீனம் கொண்டு கட்டுண்டவனாக கல்லறையிலே வசித்துக் கொண்டு மற்ற எல்லாராலும் ஏளனமாக துன்மார்க்கமாக பார்க்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்த இந்த மனுஷன் இப்பொழுது தெக்கப்போலி என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஆண்டவரோடு பயணித்து ஆண்டவருக்காக பயணிக்க தொடங்கினதை வசனம் நமக்கு சொல்லும். அவனையும் ஆண்டவர் தனக்கு சீடனாக சுவிசேஷத்தை அறிவிக்க சாட்சியாய் பயன்படுத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அசுத்த ஆவி என்னும் கட்டுகளினாலே கட்டுண்டு அந்த நுகத்தை சுமந்து கொண்டிருந்தவன் எப்ப தெரியுமா அவனுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டது? எப்ப தெரியுமா அவனுடைய நுகங்கள் அவனிடத்திலிருந்து நீக்கப்பட்டது? எந்த நொடி இயேசுவின் சத்தத்தை அவன் கேட்டான். எந்த நொடி இயேசுவின் சத்தத்தை அவன் கேட்டானோ அந்த நொடி அவனுக்குள்ளாக இருந்த பிசாசுகள் எல்லாம் அவனை விட்டு நீங்கி அவன் விடுதலை பெற்ற மனிதனாக மாறி இறைவனுக்காக கிறிஸ்துவுக்காக சாட்சியாய் நிற்க தொடங்கினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் நுகங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்களும் கண்ணீர்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா?
நீங்களும் பலவீனங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்களும் சொல்ல முடியாத பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? ஏற்றுக்கொள்ள முடியாத சங்கடங்களை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை நினைத்து பெருமூச்சுகள் வந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது உங்கள் நுகத்திலிருந்து அவர் விடுதலை தரும். இப்பொழுது உங்கள் கட்டுகளை அவரால் அறுக்க முடியும். அதை செய்ய அவர் வல்லவராக. சாலமோனுக்கு பின் ராஜாவாக ரெகொபெயாம் ஆட்சியிலே அமர்கிறார். அவன் அமர்ந்தவுடனே சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 12:11. 1 ராஜாக்கள் 12:11. ரெகொபெயாம் சொல்லுகிறார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். இதுதான் மனுஷனுடைய புத்தி. நான் ஏற்கனவே நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன், நான் ஏற்கனவே பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆனா ராஜா சொல்லுகிறார், நான் உன் நுகத்தை இன்னும் அதிகப்படுத்துவேன், நான் உன் பாரத்தை இன்னும் அதிகப்படுத்துவேன், நான் உன்னை இன்னும் சங்கடப்படுத்துவேன், நான் உன்னை இன்னும் வேதனைப்படுத்துவேன் சொல்லி சொல்லுகிறார். நான் இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? மத்தேயு 11:30. மத்தேயு 11:30. இயேசு சொல்லுகிறார், என் நுகம் மெதுவாய், என் சுமை லெகுவாய். நான் உங்கள் மீது நுகத்தை சுமக்க மாட்டேன், திணிக்க மாட்டேன், வைக்க மாட்டேன். மாறாக உங்கள் நுகத்தை நான் லேசாக மாட்டேன். உங்கள் நுகத்தை நான் லேசாக மாற்றுவேன். ஏன் தெரியுமா அவர் செய்ய முடிஞ்சு? ஏன்னா என் மீது இருந்த நுகத்தை அவர் தன் தோள் மீது சுமந்து, பார சிலுவையை தன் தோள் மீது நானும் நீங்களும் சுமந்திருக்க வேண்டிய பார சிலுவையை நான் ஒருவர் சுமந்து என்னையும் உங்களையும் மீட்டு என் நுகத்தை, என் சுமையை, என் பாரத்தை லேசாய் மாற்றிவிட்டாரே. தொடர்ந்து என்னுடைய பாரங்கள் லேசாக வேண்டும் என்று சொன்னார். தொடர்ந்து என்னுடைய கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து என்னுடைய நுகங்கள் முறிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து என்னுடைய கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நாம் இந்த 3 விஷயங்கள் ஞாபகம் வைக்கணும். 1, ராகாப்பை போல அவர் சித்தம் செய்ய வேண்டும். ராகாப்பை போல அவர் சித்தம் செய்ய வேண்டும். 2வது, லேவி கோத்திரத்தின் புத்திரரை போல அவர் பக்கம் சேர வேண்டும். அவர் பக்கம் சேர வேண்டும். 3வது, பிசாசு பிடித்த அந்த லேகியோனை போல அவர் சத்தம் கேட்க வேண்டும். சித்தம் செய்ய வேண்டும், பக்கம் நிற்க வேண்டும், சத்தம் கேட்க வேண்டும். அப்படி நம்மால செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா இந்த ஜூலை மாதம் சுமைகள் இல்லாத மாதமாக, கண்ணீர்கள் இல்லாத மாதமாக நிச்சயம் உங்களுக்கு மாறும். அந்த மேலான ஆசீர்வாதங்களை, அந்த நல்ல கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவைகளை தாழ்த்தி இறை சமூகத்தை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உன் ஜீவ வார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய அன்பு பிரசனம் எங்களோடு உடனிருக்க வேண்டுதல் செய்கிறேன். தெய்வீக கிருபை எங்களை ஆட்கொண்டு வழிநடத்துகிறோம். கேட்ட சத்திய வார்த்தையின் படி உம் சித்தம் செய்ய, உம் பக்கம் நிற்க, உம் சத்தம் கேட்க நாங்கள் தொடர்ந்து உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்க உம் வழியாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். பேராயத்திலிருந்து 2 கடிதங்கள் நமக்கு வந்திருக்கிறது. அதில் 1, சிஎம்சி லூதியானாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்லூரியில் சேர்க்கை சீக்கிரத்திலே தொடங்க இருக்கிறது. இன்னும் நீட் எக்ஸாம் என்னைக்கு நடக்கும் அப்படின்ற தெளிவு நமக்கு கிடைக்கப்படாத காரணம் இருக்கிறதுனால சில தாமதங்கள் இருக்கிறது. ஆனாலும் சிஎம்சி லூதியானாவிலே போய் யாராவது
மருத்துவ படிப்பை படிக்க விரும்பினால் MBBS அல்லது BDS படிப்புகளை படிக்க விரும்புகிறவர்கள் அது சார்ந்த கூடுதல் விவரங்களை அறிந்து கொள்ள நீங்கள் என்னை அன்பாய் கேட்க தொடர்பு கொள்ள உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது கடிதமாக தென்னிந்திய திருச்சபை கோவை பேராயத்துக்கு உட்பட்ட கல்லூரிகளிலேயும் பள்ளிக்கூடங்களிலேயும் இந்த ஆண்டிற்குரிய சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஆக நம்முடைய பிள்ளைகள் கல்லூரி பயில விரும்புகிறவர்கள், இன்ஜினியரிங் படிக்க விரும்புகிறவர்கள் அல்லது பாலிடெக்னிக் படிக்க விரும்புகிறவங்க இல்லை மற்ற வகுப்புகளிலே சேர விரும்புகிறவங்க நம்முடைய திருமண்டலத்தில் இயங்கக்கூடிய கல்லூரிகளை நீங்கள் அணுக விசாரிக்க அந்த பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என சொல்லி பேராயர் இந்த அன்போடு அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஆக அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சந்தோஷமான பல காரியங்களை கொண்டாட இருக்கக்கூடிய திருச்சபையின் விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளை போதக சேகரத்தின் சார்பாக அன்பாய் வாழ்த்துகிறோம். குறிப்பாக 4/7 என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற திருமதி விமலா தனராஜ் அவர்கள், 5/7 பிறந்த நாள் கொண்டாடுகிற செல்வன் ஜாக்சன் ஜோயல் அவர்கள், 5/7 பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய திருமதி குளோரியா சாந்தி அவர்கள். புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கக்கூடிய உங்களை இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். மேலான நன்மைகளினாலே கிருபைகளினாலே உங்களை வழிநடத்துகிறோம். ஒரு விசை இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கக்கூடிய நம்முடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி இறை சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கிருபையுள்ள நல்லாண்டவரை இந்த வாரத்திலே புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்கக்கூடிய திருச்சபையின் குடும்பங்களை கரங்களுக்குள்ளாக நாங்கள் கொடுக்கிறோம். குறிப்பாக விமலா அம்மா அவர்களுக்காக, ஜாக்சனுக்காக, குளோரியா சாந்தி அம்மாவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் கிருபைகளையும் தந்திட நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையாக அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அளவில்லா பரலோக நன்மைகளை பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து செல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் புகழ்த்து பிறந்தார். இந்த விழாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கப்படப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியாரோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, நீர் எங்களுக்கு ஈவாய் தந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் தகப்பனே, திருச்சபை விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் கொடுக்கிறோம். வயதான பெரியவர்களை ஆசீர்வதிங்க. அளவில்லா நன்மைகளினாலே பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல உடல் சுகபலம் ஆரோக்கியத்தை அவங்களுக்கு ஈவாக தாங்க. வயது நிமித்தமாக அவர்கள் சந்திக்கக்கூடிய சங்கடங்களிலிருந்து அவர்களை நீர் விடுவித்து பாதுகாத்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் நிமித்தமாக இந்த திருச்சபை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. வயதான முதியவர்களை கவனிக்கக்கூடிய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும் நீர் ஈவாய் தந்து பலப்படுத்த வேண்டும் என சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஐயாமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பணிக்கு செல்லுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாகன பயணங்களிலே உதவுங்க. அம்மாமாரை திருக்கரங்களுக்குள்ளாக நாங்கள் கொடுக்கிறோம். கைது செய்கிற அலுவலர்களிலே தெய்வீக பிரசனம் இருக்கட்டும். இல்லத்தின் பணிகளை ஆசீர்வதிங்க. திருச்சபையிலே சமூகத்திலே யாருக்காக எல்லாம் அவர்கள் மன்றாடுகிறார்களோ அதையெல்லாம் அவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. வாலிப தம்பி தங்கைமாருக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பெயர் பெயராக ஆசீர்வதிங்க. கைது செய்கிற வேலைகளிலே உணருங்க. படிப்பின் காரியங்களிலே விசேஷ ஞானத்தை இடைக்கட்டுங்க. குறிப்பாக அடுத்து என்ன படிக்க வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அநேக கேள்விகளோடு இருக்கிறவர்களுக்கு நீங்க நல்ல ஆலோசனைகளை தந்து வழிநடத்த வேண்டும் என சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலைகளில் உயர்வுக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உயர்வை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற தயவுக்காக கோடி நன்றிகளை இருக்கின்றேன். திருமண காரியங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஏற்ற துணியை கட்டளையிடபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கண்ணீரோடு, பிரச்சனைகளோடு, கவலைகளோடு, ஏக்கத்தோடு சொல்ல முடியாத தவிப்புகளை இருதயத்தில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அநேகரை நீர் கொடுக்கிற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை இருக்கின்றோம் தகப்பனே. நாம் தகப்பன் நம்முடைய முகத்தை நீங்க மாற்றி முறியெடுத்து ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிற தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை இருக்கின்றேன். சிறு பிள்ளைகளுக்கு கண்களுக்குள்ளாக கொடுக்கிறோம். காலத்துக்கே வளர்ச்சியை கட்டெடுங்க. நன்மைகளினால் பிள்ளைகளை திருப்திப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விசை கூட இந்த வாரத்திலே விசேஷித்த நாட்களை நினைவு கூறுகிறவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் சௌக்கியத்தையும் நீர் அருள வேண்டும் என சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாக தகப்பனே, அநேக தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த நேரத்திலே உங்களுடைய சமூகத்திலே தங்கள் ஜபங்களை வைக்கும் பொழுது அவங்களுக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீரே கட்டளையிடுகிற தயவுக்காக நன்றிகளை எடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, நினைச்சுங்க. இந்த திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே மீண்டுமாக உங்களுடைய ஆலயத்தில் வந்து நீ நோக்கி பார்க்கக்கூடிய நாட்களை எங்களுக்கு சீக்கிரத்திலே உண்டுபடி தந்து ஐக்கியத்திலே மையப்படுத்தி எங்களுக்கு திரும்பி பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக உலக தேசம் முழுவதும் கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டு அநேக இழப்பிலை ஊடாக பயணித்துக் கொண்டு அநேக தனிமைகளிலே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவங்க எல்லாருக்காகவும் நாங்கள் திருச்சபையாக ஜெபிக்கிறோம். சுகப்படுத்துங்க, விடுதலை தாங்க, நன்மைகளை கட்டளையிடுங்க. பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நாம் தகப்பனே, யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபித்த பொழுது யோபுவினுடைய சிறையிருப்பை நீ மாற்றினீர் என்று சொல்லி வாசிக்கிறோமே. நாங்கள் பிறருக்காக மன்றாடி ஜெபிக்கும் பொழுது எங்க வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற சவால்களை மேற்படுத்திய பலத்தை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை இருக்கிறோம். வார்த்தைகளை விசுவாசித்து உன்னுடைய சித்தம் செய்து உன் பக்கம் நின்று உன் சத்தத்தை கேட்டு அளவில்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தெரிவிப்பாராங்க. வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாப்பு கொடுங்க, வழிநடத்துங்க, துணை செய்யுங்க. எல்லாவற்றையும் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தந்தை